friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மண்டி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்படியே வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டா ஒரு vlog-உம் அப்படியே பார்க்கலாம் அப்படினு. இது வந்து பாத்தீங்கன்னா மண்டி குழம்பு அப்படிங்கறதுல மண்டி தான் மெயின் இல்லையா? அந்த மண்டி அப்படிங்கிறது என்னன்னா மண்டி அப்படினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அரிசி கழுவின தண்ணி அதுதான். சரிங்களா? இப்ப அரிசி கழுவின தண்ணியில வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி லைட்டா கழுவி ஊத்திடுங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது தண்ணி இருக்கு இல்லையா? அதை வாஷ் பண்ணி நல்லா அந்த அரிசியை பிசைஞ்சு எடுத்து வாஷ் பண்ணுங்க. அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளி வந்து சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் கரைக்கல, சும்மா சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இதுலயே நம்ம நல்லா புளியை கரைச்சிடலாம். மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி கண்டிப்பா வேணுங்க. இதோட என்னமோ ஹிஸ்டரிலாம் இருக்கு. அதை இச்சாயா சொல்லுவாங்க. இச்சாயா சொல்ல மாட்டேங்கிறாங்க, நானே சொல்லிடுறேன். வெக்கப்படுறாங்க. வெக்கலாம் இல்லை, சும்மா இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தண்ணிக்கு வந்து அப்போ ஏதோ கஷ்டமாக இருந்த டைமில் வந்து இந்த மாதிரி தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால அரிசி கழுவின தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம்மா. இருக்கிற காய்கறி வச்சு பண்ணுவாங்களாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு காய்கறியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு நாட்டு காய்கறி இல்லை, பட் வந்து நான் இப்போ இதுவும் சேர்த்திக்கிறாங்க. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முருங்கைக்காய். அது இல்லாமல் வெண்டைக்காய் வந்து ஒரு 4-5 வெண்டைக்காவை மட்டும் எண்ணெயில் வதக்கியிருக்கேன். அது வந்து வதக்கலை, ஆனால் வெண்டைக்காய் வந்து நமக்கு அந்த பிசுன்னு அந்த நூல் வரும் இல்லையா? அதனால வெண்டைக்காவை மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வெங்காயம் வேணும், பூண்டு வேணும். இது இல்லை, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ வேணும். ஓகே, ஒரு கை நடிச்சுன்னு வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு போதும். ஓகே, இப்போ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து பேனில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா வச்சும் சாப்பிடுவாங்கங்க. நல்லா வந்து சுட வச்சு இல்லை சுட வைக்காமலும் சாப்பிட்லாம். நாங்கள் இது நல்லா வந்து நிறைய பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்படின்னாங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரைஸும் ஓகே தான், இல்லை பச்சரிசியில் இருக்க தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி. இப்போ எண்ணெய் காயிட்டும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சைட் டிஷ்ஷு பீட்ரூட் பொரியல். எனக்கு வந்து புளிக்குழம்பு வச்சா அந்த பீட்ரூட் பொரியல் அப்புறம் கேபேஜ் பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது முடிய போது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாங்க சேர்க்கணும். கடுகு வெடிச்சோன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம். அடுத்து நம்ம வச்சிருக்க பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் வந்து ஒரு பாரம்பரியமான ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபி சொல்லலாம். இதில் வந்து மொச்சக்கொட்டை அப்புறம் சுண்டல் இல்லையா, அது எல்லாமே கூட கொண்டக்கடலை, நாட்டுக்காய் எல்லாம் போடலாம். நான் வந்து சின்னதுல குழந்தையில வந்து சாப்பிட்ருக்கேன். மதுரை போன டைம்ல பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மதுரையில் வந்து அடிக்கடி செய்வாங்க. அதில் வந்து மொச்சக்கொட்டையெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த பச்சை மொச்சக்கடலை கிடச்சா இப்போ உடனே நம்ம பிச்சு போட்டு அப்படி இது பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு காஞ்ச மொச்சக்கடலைனா வந்து நம்ம அது தனியாக குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து போடணும். அது கொஞ்சம் வேலையாக இருக்கும். எனக்கு இப்போ ரெண்டுமே என் கையில் இல்லை, அதனால நான் மொச்சக்கொட்டையே போடலை. நல்லா வெங்காயம் இந்த மாதிரி சவக்கணுங்க பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த காயெல்லாம் சேர்த்திடலாம். இதில் வந்து தக்காளிலாம் தேவையில்லைங்க. தக்காளி போட்டு ஒரு சிலர் செய்வாங்க, பட் நிறைய அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தக்காளி இல்லாமல் செய்வாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தக்காளி வந்து ஒரு தக்காளி போல் சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து இந்த நம்ம மண்டி தண்ணி ஊற்றுறதுக்கு முந்தி இந்த எண்ணெயிலே வந்து ஒரு பாதியாச்சும் வந்து வெந்துடணுங்க. இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம், உருளைக்கிழங்கு தான் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் இந்த குழம்பு நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் நிறையா சின்னதில், பட் நான் செஞ்சு சாப்பிட்டதில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம்.
இப்போ இந்த காய் வேக தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்றுறதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிளகாய் தான். பெரிய சேர்த்திடலாம், சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதே மாதிரி வெண்டைக்காய் இப்போவே போடாதீங்க, வெண்டைக்காய் ஆல்ரெடி வதங்கும் போதே வெந்துருச்சு. அதை நம்ம தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொதிக்கிறப்ப அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டா போதும். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நான் சொல்கிறது எல்லாமே டீஸ்பூன் அளவு தாங்க, டேபிள் ஸ்பூன் கிடையாது. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க இப்போவே வந்து பாதி வெந்துருச்சு. இப்படி எல்லா காயும் சேர்த்து பார்க்குறதே செம்மையாக இருக்குல்ல, பொரியல் மாதிரியா. கூட அந்த மொச்சை கொட்டை இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட சப்போஸ் இருக்குன்னா நீங்கள் அதை போட்டே ட்ரை பண்ணுங்க. இப்போ காயெல்லாம் பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட மண்டி புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிடலாம். இப்போ மீதி வந்து இதுலேயே வந்து வெந்து வரும். உப்பெல்லாம் வந்து சரி பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்கலையே அந்த வெண்டைக்காவே சேர்த்திடலாம். உப்பு சரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கொதிக்கட்டும். நல்லா சிம்மில் ஃபஸ்ட்டு ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஓப்பன்லேயே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். அப்புறம் இந்த மண்டி நம்ம சேர்த்துருக்கனால அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து கெட்டியாக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கெட்டி ஆகலை அப்படின்னா, அது ஏன் கெட்டி ஆகாது அப்படின்னா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பாலிஷ் பண்ணி வந்து தராங்க இல்லையா, அதனால வந்து ஒரு சிலருக்கு கெட்டி ஆகாது. அவங்கவுங்க அரிசியை பொறுத்து தான். அந்த மாதிரி ஆகாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதை கரைச்சி சேர்த்திடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மாங்காய் இருக்குது அப்படின்னா இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மாங்காய் இல்லை அப்படின்னா மாங்காய் வத்தல் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அந்த வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த வத்தல் இது பார்த்திங்கன்னா இரும்பம்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. இந்த இரும்பம்புளியில் நாங்கள் வத்தல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வத்தல் வந்து நான் அதில் சேர்க்குறேன். உங்ககிட்ட மாங்காய் வத்தல்னா நீங்கள் மாங்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5-6 எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அரிசியும் அப்படி தான் இருக்குது போல இருக்குது. ஆக்சுவலி நான் பச்சை அரிசியோட தான் சேர்த்தேன். ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா கெட்டியே ஆகலை. அதனால் நானும் அரிசி மாவை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் சேர்க்க போகிறேன். ஓகே, இப்போ அப்படியே கெட்டி ஆகிடுவான் பாருங்கள். கெட்டி ஆகுது, ஆயிடுச்சு, தெரியுதா? உடனே ஆகுதுல்ல. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் கெட்டி. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுருவோம் ஒரு 5 நிமிஷம். ஓகே, நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோங்க. நம்ம ஒரு சம்பவம் செய்ய போகிறோம். வண்டி ஓட்ட போகிறோம். ப்ராக்டிஸ் தானே போயிட்டு இருக்கு, அதனால வந்து நம்ம வண்டி ஓட்டி ப்ராக்டிஸ். ஆனா இந்த டைம் வந்து ட்ரைனிங் செஷன் வந்து வேற ஒரு இடத்துல. ஆமா, லொகேஷன் மாத்திட்டாங்க. லொகேஷன் மாத்திருங்க. லொகேஷன் வந்து நான் உங்களுக்கு அங்க போய் சர்ப்ரைஸா காமிக்கிறேன். இப்பவே சொல்லிட்டா நல்லா இருக்காது. மேடம்க்கே அந்த லொகேஷன் தெரியாது ஆக்சுவலா எங்க கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதான் சம்பவம்னு சொல்லிருக்காங்க, அதனால சம்பவம் செய்ய போறாங்க. இவங்க வந்து நீலாங்கரையா தளபதி வீடு எல்லாம் கேட்டுட்டு இருந்தா, அது நான் வந்து வீடியோல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த இடம்னு. ஓகே சரி, இப்போ சர்வ் பண்ணிடலாமா? என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க கூட்டு போறேன்னு வந்து பிரிட்ஜ்ல வண்டி ஓட்டிக்கறாங்க. அது மேடவாக்கம் பிரிட்ஜ். ஸோ இது ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்கும். மேடவாக்கம்ல இருந்து வேளச்சேரி போற அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு. ஸோ இங்கே ஓட்டினாங்கன்னா மேடம்க்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ வண்டி ஓட்ட அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போது அச்சுமா ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வண்டி ஓட்ட போகிறாங்க. போடலாம். போடுறேன். ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டா போகிறாங்க. கரெக்டாக தான் ஓட்டுறா. கால் எடுத்து வச்சு ஓட்டி பாடுறா அப்படியே மெதுவாக. லாரி போயிட்டா. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட நல்லாவே தான் ஓட்டுறா. சீக்கிரம் பிக்கப் ஆகிடுறா. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக சூப்பராக ஓட்டி பழகிடுவான்னு நினைக்கிறேன். மேடம் ஏதோ அங்கே போய் ஏதோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேடாக இருக்கனால ஏற முடியல, ஏற்றிட்டா போயிட்டாங்க, நின்றுருக்கா. ஏன்னா நான் ரொம்ப தூரம் நடக்கணும்ல, அதனால் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கா. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓட்டுவா. அப்படியே இன்றைக்கி இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக ஓட்ட வைக்க போகிறோம். என்ன நான் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம். ஏதோ சொல்லணும் சொன்னீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? அப்படியா, சூப்பர்ரா. சரி, அப்படியே பொறுமையாக போய் அப்படியே அந்த டேர்ன் பண்ணி நிறுத்து பார்ப்போம். நான் அப்படியே திரும்பி நடந்து போயிடுவேன். நான் போய் பஸ்ஸில் வந்துடுறேன், நீ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடு. ஓகேவா? கண்ணாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரைனிங் இனிதே முடிந்தது. மேடம் அங்கே பிரிட்ஜில் ஓட்டுறது இல்லாமல் அப்புறம் இந்த உள்ள ஒரு ரோடு இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே சாயனிஷன் ஒரு இடம் பேக் சைட் போவோம், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே ஓட்டினாங்க, அங்கெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க இன்றைக்கி. ஸோ இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சூடாக டீ, எண்டிங் த டே வித் டீ. ஆமாம், நல்லா ஓட்டுனாலுங்க நான் ட்ரீட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.